இந்த விஸ்வாவசு வருஷத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கணும் நம்ம பார்ப்போம். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இப்போ 11ஆம் இடத்துக்கு குரு வரார். இதால் 10ஆம் இடத்துல இருக்கிற குரு 11ஆம் இடத்துக்கு அனுகூலமான இடத்துக்கு வராரு. ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனி 7ல் கண்டக சனி சொல்லுவாங்க. அது சின்ன சின்ன உடம்பு அசௌகரியம், அது பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ராகு 7ல் வராரு. கேது ஜென்மஸ்தானத்துக்கு வராரு. இது ராகு கேது ஜென்மத்தில் 7 இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்பு இருக்கும். அதாவது இதுதான் கணவன் மனைவிக்குள்ளே உள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வேற ஒருத்தர் பார்க்கக்கூடாது. உங்களுக்குள்ளேயே பேசி முடிவு பண்ணாக்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாளித்து போயிட்டே இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா குரு அனுகூலமாக இருக்கார். குரு 11ஆம் இடத்துக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனையெல்லாம் அவர் சரி பண்ணிவிடுவார். பிரச்சனை வர்ற மாதிரி தான் தெரியும், உடனே அது சரியாகிடும். காலையில் வர பிரச்சனை சாயந்தரம் சரியாகிடும். அதுமாரி பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும், உடனே போகிறது தெரியாது போயிடும். இந்த 11ஆம் இடத்து குரு அவ்வளோ அனுகூலமான பலனை உங்களுக்கு கொடுக்குறார். இந்த கண்டக சனி 7ஆம் இடத்துல இருக்க சனி அதிகமாக உடல் ஊற்றலாம் பண்ணாது. அப்படியே சாதாரணமாக வர்ற ஏதாவது போக ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஆக குரு அனுகூலமான 11ஆம் இடத்துக்கு வந்தாலும் சனி 7ஆம் இடம் சுமார், ராகு 7ஆம் இடம் சுமார், கேது 7ஆம் இடம் ஜென்மஸ்தானம் சுமார். இதனால் இந்த கிரகங்களுக்கு உள்ள தீபம் ஒன்று பரிகாரம் பண்ணுவதாக கஷ்டங்கள்லாம் அதிகமாக அணுகாமல் சிறப்பாகவே இருக்கும்.